ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காயில் அதிகப்படியான ஃபைபர்ஸ், எல்லா விதமான சத்துக்களும் இருக்குங்க. வாங்க இதில் தான் ஒரு சட்னி செஞ்சிடலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயங்க. பாருங்கள், முதல்ல வந்து கத்திரிக்காய் இது மாதிரி வந்து நல்லா பொடுசு பொடுசு நறுக்கிக்குங்க. அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு முதல்ல நான் வந்து இது வரை ஒரு மூலிகை கூடையில் வந்து நான் கத்திரிக்காய் வந்து வேக வச்சுக்கிறேன். தயவுசெய்து குக்கரெல்லாம் வேக வைக்காதீங்க. நீங்கள் வந்து சட்னி வதக்கும் போதே வந்து வதக்கக்கூடாது. இது மாதிரி தனியாக வேக வச்சு வதக்குனீங்கன்னா சத்தையே சுத்தமாக போகாதுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம கத்திரிக்காய் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம சட்னி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் மண் சட்டி யூஸ் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து, கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசத்திற்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்குறேங்க. கூடுதலாக வந்து கத்திரிக்காய் வெந்தது. அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேங்க. இதில் நான் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை உளுந்து இதே நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணுங்க இந்த சட்னிக்கு. பாருங்கள், சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பொன்முருளாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது வதக்கும் போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி வந்து பொன்முருளாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்க்கும் போது நம்ம குறைச்ச தீயில் வந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக போட்டு வதக்கிக்கோங்க. பொடிசாக இந்த சட்னிக்கு வந்து போடக்கூடாது. இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து இப்போயே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வந்து நம்ம வெங்காயம், தக்காளியில் வந்து சீக்கிரம் வந்து வதங்குங்க. முன்னாடியே நம்ம வந்து இதுமாதிரி உப்பு சேர்க்கறதுனால அந்த மசாலா பொருட்களோட வந்து உப்பு நல்லா சார்ந்து வரதுக்கான ஒரு சான்ஸ் தாங்க இது. இப்போ வந்து நம்ம வேக வைத்த கத்திரிக்காய் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து ஒரு லேசாக வந்து ஒரு வதக்கி விட்ருங்க. வதக்கும் போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் முன்னாடியே வெந்துருச்சு இல்லையா? ஸோ வந்து வதக்கி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வாசத்திற்கு வந்து கொத்தமல்லி அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து மீதி இருக்க அந்த கொஞ்சமாக ஒட்டியிருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்குள்ள சூப்பரான காம்பினேஷன். காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் வந்து இது மாதிரி வந்து சட்னி ரூபத்தில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. வாங்க இப்போ